அரசியல் இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 திராவிட கட்சிகள் மாறி, மாறி இந்த ஒரு மாற்றுன்றப்ப அந்த மாற்றும் வந்துவிட்டது. அந்த மாற்று கடந்த 1 மாத காலம் வந்து ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு பதவி ஏற்று 1 மாதம் ஆகுது. இப்ப மாற்று வந்து கிட்டத்தட்ட அந்த சாயலா தான் போகுதுன்ற மாரி தோணுது. தொடக்கம் இன்னும் முழுதும் நம்ம பார்க்கல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த 3 இப்போ ஒரு இடம் வந்துருச்சு. 3ம் ஒரே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள்ன்ற பேருக்கு வரப்போகுதுன்னு தோணுதுன்னு ஆல்டர்னேட்டிவ்ன்றது இப்ப 2 தான் இருக்குதுங்க. ஆமா. இந்த 2ல எது சரியானதுன்னு அப்படின்னு பார்க்குறீங்க? இல்ல இப்போ இப்ப நம்மளே வந்து இத மாற்றம் அப்படின்னு நம்மளே வந்து ஒத்துக்கிற நிலைமைக்கு சூழல் உருவாகிடுச்சு. அத நம்ம ஒண்ணும் தவிர்க்க முடியாது. மக்கள் எல்லாம் தேர்வு பண்ணிட்டாங்க. களம் மாறிடுச்சு. இந்த தலைமுறை வந்து போராட்டத்துக்கான தலைமுறை இல்ல. இது முன்னாடி பின்னாடி ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அப்படின்னு நெனைச்சோம். அதுக்கு அந்த துயரத்த வந்து நம்ம கண் முன்னாடியே பார்க்குற ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்போ களம் மாறி போச்சு. மக்கள் வந்து வேற ஒரு தளத்தை விரும்பிட்டாங்க. திமுக, அதிமுகங்கிற ஒரு இது வேணாம். வேற ஒரு முறை வரட்டும். நீ ரூ. 10,000 குடுத்தாலும் சரி, ரூ. 10,000 வாங்கிடுவோம். ஆனா, எங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது உண்மையிலே மாற்றம் தான். இந்த அளவுல அது வந்து மாற்றம் தான். தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட்டது. அது மிகச்சிறந்த மாற்றம். அதெல்லாம் சரிதான். விஜய் எந்த அளவுக்கு ஆட்சியை நடத்தப் போறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது முழுமையான மாற்றமா அல்லது ஏமாற்றமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும்.